ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரீவைன். இப்போ நீங்கள் நைட் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக வெளியில் போகிறீங்க. அப்படி போகிற அந்த ஒரு வழியில் ஒரு பெரிய ஆலமரம் இல்லைனா ஒரு பெரிய மரம் இருந்துகிட்ருக்கு. அந்த மரத்தை நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் இந்த மரத்தில் ஏதோ இருக்குதோ, அங்கே நிற்கிறது நம்மளை பார்க்குதோ அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஒரு ஃபீல் எனக்கும் இருந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட மரத்தில் உண்மையிலேயே ஒரு அமானுஷம், ஒரு பேய் இருந்ததுன்னா, அது உங்களே பார்த்துட்டு இருந்ததுன்னா, அப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் நடந்திருக்கு. அதை தான் நாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவதாக வேற ஒரு சம்பவமும் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரி வேண்டாம். ஏன்னா ஒன்லைன் ஸ்டோரி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சம்பவத்தை கெஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ டேரெக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் இது போல் ஏதாச்சும் அமானுஷமான சம்பவம் நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுற அந்த ஒரு உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த ஒரு சம்பவத்தை வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையை சேர்ந்த விஜய் அப்படின்றது தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவம் குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ நிறைய ஃபெஸ்டிவல்லாம் ஊரில் நடக்கும். அந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்போ தான் இந்த ஒரு சம்பவமும் பர்சனலாக இவருக்கும் நடந்திருக்கு. பொதுவாகவே விஜய் இவருக்கு இந்த பேய் மேலே நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இந்த பேய் கதையாக இருக்கட்டும், அந்த பேய்களை பற்றி ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இவருக்கு ஆவல் ரொம்பவே அதிகம்னு கூட சொல்லலாம். இந்த பேய் விஷயத்த சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்ட இவருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அதுதான் பேயை எப்போச்சு நம்மளால் நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு இவர் அறியாமலே இவரோட மனசுக்குள்ள ஓகே நம்ம பேயை பார்க்கணும் அப்படின்னு இவர் மென்டலி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. சரியா 2017 விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஊரில், அதாவது இவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் வைக்கிறாங்க. அதில் ஒன்று இந்த உரியடி திருவிழா. அதாவது உரியடிப்பாங்க. இந்த பானையில் வந்து காசு இருக்கும், கோல்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த வந்து பானையில் கட்டி அந்த உரியை அடித்து அது யார் அடிக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. இந்த உரியடி திருவிழா பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி போல் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 11:30 வரைக்கும் இந்த ஒரு ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் இவங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த உரியடியில் கலந்துக்கிறாங்க. அப்படி இப்படின்னு இந்த உரியடி திருவிழா கிட்டத்தட்ட ஒரு 11:45 தான் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க. லேட்டாக தான் விஜய் இவரும் கிளம்புறாரு. கிளம்பும் போது தனியாக தான் கிளம்புறாரு. அப்போது இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழியும் இருக்குது. அந்த வழியில் நாய்ங்க அதிகமாக இருக்குது. நைட் டைமில் யாராச்சும் அந்த சைடு போகிறதா இருந்தால் அந்த நாய்ங்க வந்து கொலைச்சே நம்மளை கொன்னுரும். ஏன்னா அந்த மாதிரி அந்த இடத்துல நாய்ங்க கொஞ்சம் வியடாக பிஹேவ் பண்ணோம். ஸோ இதுக்காக பயந்த விஜய் இவர் என்ன பண்ணுறாருனா, எப்பா இந்த ரூட்டே நமக்கு வேணாம், இந்த சைடில் போனோன்னா இந்த நாய் தொலை தாங்க முடியாது, பேசாமல் வீரா கோயில் மைதானம் அப்படின்னு ஒரு இடமும் இருக்குது இவங்க ஊர்லேயே, அந்த கிரவுண்டை சுற்றி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு விஜய் அந்த நைட் டைமில் அந்த வீரா கோயில் மைதானம் சொல்லப்படுற அந்த ஒரு கிரவுண்டை சுற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு இவர் இந்த ப்ரோக்ராம் நடந்த இடத்துல இருந்து சுற்றிட்டு போகலான்னு அந்த ரூட் வழியாக போயிட்டும் இருக்காரு. இப்படி விஜய் இவர் வீட்டுக்கு தனியாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் கூட ஃப்ரெண்டும் இருக்காரு. பட் அவர் வேற ரூட்டில் போகிறதுனால அந்த சைடில் அந்த வீரா கோயில் மைதானம் அந்த சைடு சுற்றிட்டு போகிற மாதிரி இல்லை. விஜய் மட்டும் அந்த ரூட் வழியாக போகிறாரு. எக்ஸாக்டாக அந்த வீரா கோயில் மைதானம் சொல்லப்படுற அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பனைமரம் இருந்துட்டு இருக்கு. அந்த பனைமரத்தை வந்து நிறைய இடி புயல் மழைன்னு நிறைய அந்த மரத்தை தாக்கி இருக்கு. ஆனால் அந்த மரத்துக்கு எதுவுமே ஆகலை. பட் அந்த மரத்தை நார்மலாக பார்க்கும்போது ஒரு ஆட்டோ பாம்பை கொளுத்தி அது கீழே வச்சேன்னா அந்த மரமே வெடிஞ்சு கீழே விழுந்துடுற மாதிரி தான் அதோட அப்பியரன்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மரத்தில் தான் ஒரு அமானுஷமான விஷயமும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மரத்தில் அந்த அமானுஷம் இருக்கிறது அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும். அந்த ஊர் மக்கள் அந்த அமானுஷத்தை வணங்கிட்டும் இருக்காங்க. சொல்ல போனால் மாசம் இல்லை வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட சில படையெல்லாம் போட்டு அந்த இடத்துல அந்த அமானுஷத்தை வேண்டவும் ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட அமானுஷம் வேற எதுவுமே இல்லை, அந்த பனைமரத்தில் காட்டேரி இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அந்த பனைமரத்தில் இருக்கிற காட்டேரியை தான் அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் வணங்கிட்டும் இருக்காங்க. நைட் டைமில் நிறைய பூஜைலாம் பண்ணுவாங்க. இதில் விஜய் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பனைமரம் இருக்கிற அந்த ஒரு கிரவுண்ட் கிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு. ஈப்ரோன் நிறைய தடவை அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த இலைலாம் போட்டு சாப்பாடுலாம் வச்சிருப்பாங்க. பட் இவங்க போய் பார்க்கும்போது அந்த இலை வந்து கந்தெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அதை வந்து நைட் டைமில் யாரோ வந்து எடுத்து சாப்பிட்டு அதை வந்து ஒரு மாதிரி அலங்கோலம் பண்ண மாதிரி அந்த இடம் ரொம்பவே மோசமாக இருக்கிறதா இவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட வழியில் தான் நைட் டைமில் விஜய் இவரும் தனியாக போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக அந்த மரத்தையும் அந்த நைட் டைமில் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது இவர் பார்க்குற விஷயத்த இவராலேயே நம்ப முடியல. ஏன்னா அங்கே அந்த ஊர் மக்கள் வணங்குற காட்டேரி அந்த மரத்துக்கு கீழே உக்காந்துட்டு இருக்கிறத இவரும் பார்க்குறாரு. டக்குன்னு அந்த மரத்தாண்ட பார்க்கும்போது கருப்பு கலரில் ஒரு உருவம் என் கண்ணுக்குள்ளே இப்போ கூட வந்து போகுது. கருப்பு கலரில் ஒரு உருவம் நம்ம முட்டி போட்டு உக்காந்து கண்ணை மூடனா எப்படி இருக்கும் அந்த ஷேப் பார்த்துக்குங்க, நினச்சி பார்த்துக்குங்க. அதே போல் கரெக்டாக இது நான் சொல்கிறது கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும். அதாவது 12:30 மணி இருக்கும் நைட்டு, மிட் நைட்டில்
12:30 மணிக்கு முட்டி போட்டுன்னு கருப்பு கலரில் ஃபுல் கருப்பு, ஃபுல்லாக கருப்பு, முட்டி போட்டுன்னு கண்ணை ரெண்டு கையில் இப்படி மூடிட்டு உக்காண்ட்ருக்கு. மூடிட்டு உக்காண்ட்ருக்கும்போது நான் திரும்பவும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுட்டேன் அந்த இடத்துல, அந்த ரோட்லேயே. கம்பல்சரி நான் 2-3 டைம் உத்து பார்க்குறேன். அதே உருவம் ஒன்றுமே அசையாமல் அப்படியே உக்காண்ட்ருக்கு. ஒரு அசைவும் கிடையாது. அதே போல் அதே ஷேப்பில் முட்டி போட்டுட்டு கண்ணை மூடின்னு அந்த 2 கையும் கண்ணை மூடிட்டு உக்காண்ட்ருக்கு. உண்மையிலே அந்த பனைமரத்துக்கு கீழே யாராச்சும் ஆளுங்க உட்காந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு விஜய் இவரும் கொஞ்சம் டீப்பாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி டீப்பாக பார்க்கும்போது தான் இவருக்கே தெரியுது அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது ஆளுங்க யாருமே இல்லை, அங்கே இருக்கிறது சம்திங் வேற ஏதோ. அதுவும் இந்த மரத்தில் காட்டேரி நிறைய பேர் வணங்குறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இங்கே இருக்கிறது காட்டேரி தான் அப்படின்னு இவருக்கும் தெரிய வருது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரால் ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல இருக்க முடியல. பயத்தில் அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டே ஓடுறாரு. அப்படி பயத்தில் ஓடின விஜய் இவர் இங்கேருந்து வீட்டுக்கு ஓடிலான்னு தான் ஓடுறாரு. பட் போகிற வழியில் தூரத்தில் யாரோ நிற்கிறதையும் இவர் பார்க்குறாரு. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஜய் இவருக்கே தெரியுது நம்ம ஃப்ரெண்டு தான் அங்கே நிற்கிறான் அப்படின்னு. சரி டேரெக்டாக ஃப்ரெண்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு இவரும் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறாரு. அந்த ஃப்ரெண்டு விஜய் இவர் பார்த்ததுக்கப்புறம் மச்சான் என்னாச்சு, இப்போ தாண்டா உன்னை அந்த கோயில்கிட்ட பார்த்தா என்னாச்சு உனக்கு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு விஜய் இவரையும் கேட்குறாரு. இல்லை மச்சான், இது போல் நம்ம அந்த மைதானத்துக்கிட்ட ஒரு பனைமரம் இருக்குது பார்த்தியா, அந்த பனைமரத்துக்கு இல்லை ஒரு உருவத்தையும் நான் பார்த்தேன்டா, ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் பயத்தில் இங்கே ஓடி வந்தேன் அப்படின்னு அங்கே பார்த்த விஷயத்த அவரோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு விஜய் அவரோட ஃப்ரெண்டுக்கு இந்த பேய் பிசாசு மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அண்ட் விஜய் இவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை கூட சுத்தமாக நம்பலன்னு தான் சொல்லணும். ஆனால் இருந்தாலும் விஜய் அவர் ரொம்பவே சீரியஸாக பயத்தில் சொல்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஓரளவுக்கு ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்பவும் ஆரம்பிக்கிறாரு. சரி மச்சான், நீ ஒழுங்காக வீட்டுக்கு போயிரு, உனக்கு எதுவும் ஆகாது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவரை வீட்டுக்கும் அனுப்புறாரு. ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்டு விஜய் இவரை உடனே வீட்டுக்கு அனுப்பினாரான்னு கேட்டிங்கன்னா உடனே அனுப்பலை. சரியா மச்சான், அங்கே நீ ஏதோ உருவத்தை பார்த்தேன்னு சொல்லல, வா 2 பேரும் போய் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம், உண்மையிலே அந்த மரத்துக்கு கீழே ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இந்த நம்பாத இந்த ஒரு ஃப்ரெண்டும் சொல்ல, கூட இருக்கிற விஜய் மச்சான் அங்கெல்லாம் போக வேண்டாம், என்னால் இப்போ வர முடியாது, அண்ட் நீயும் போகாத, நான் பார்த்தது உண்மைதான், அண்ட் தயவு செஞ்சு என்னை வீட்டில் விட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா உடனே இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வண்டி இருக்குது. அந்த ஒரு ஃப்ரெண்டை இங்கே வர வச்சதுக்கப்புறம் விஜய் இவரை அந்த வண்டியில் உட்கார வச்சு அவர் கூட வீட்டுக்கு அனுப்புறாரு. பட் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி விஜய் இந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயமும் சொல்கிறார். மச்சான், இந்த நைட் டைமில் நீ தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகாத, இப்போ நீ போனோன்னா உன்னால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு எனக்கு தெரியல, பட் இப்போ நீ போகிறது எனக்கு சரியா படலை, தயவு செஞ்சு போகாத அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு தான் விஜய் இங்க இருந்தும் வீட்டுக்கு போறாரு. இதுக்கப்புறம் விஜய் டைரக்டா வீட்டுக்கும் போறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் யோசிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலையில் 4லேருந்து 5 மணி திரும்ப இந்த ஒரு டைமில் நாம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். உண்மையிலே அந்த இடத்துல நம்ம பார்த்தது உருவமா, இல்லை அந்த இடத்துல இந்த ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாச்சும் கட்டி வச்சிருக்காங்களா, அதை நம்ம கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு விடிய காலையில் 4லேருந்து 5 மணி இந்த டைம்குள்ளே விஜய் இவரும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு டேரெக்டாக அந்த இடத்துக்கும் வண்டியில் போகிறாரு. போனதுக்கப்புறம் அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்குறாரு. அப்பவும் இருட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. அப்போ தான் இவருக்கே கிளியராக தெரியுது நைட்டு நம்ம பார்த்தது ஆடு மாடு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தது ஒரு மனுஷனோட உருவத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே இருக்குன்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இந்த ஒரு விஷயத்தை இன்னொரு விதமாகவும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு விஜய் டைரக்டா எங்க போறாருன்னா அந்த தெருவிலேயே, அதாவது அந்த மைதானம் இருக்கிற அந்த ஒரு தெருவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, அதாவது இந்த ஹோல்சேல் கடையும் ஒன்று இருந்துட்டு இருக்கு. அந்த கடையோட என்ட்ரன்ஸ்ல கிட்டத்தட்ட 3 கேமரா வந்துட்டு இருக்கு, 3 டைரக்ஷன்ல கவர் பண்ற மாதிரி. அந்த கடையில் இருக்கிற ஆளு விஜய் இவருக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு. நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. சரி வா பார்க்கலாம் அப்படின்னு அவரும் சிசிடிவி கேமரா இருக்கிற அந்த ரூம் கிட்டையும் கூட்டு போறாங்க. அண்ட் நைட்டு எந்த டைம்ல இருந்து எந்த டைம் இங்க வந்த அப்படின்னு அந்த பர்டிகுலர் டைம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அந்த ஸ்பாட்ல விஜய் இவர் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது மட்டும் தெரியுது. ஆனா அந்த மரத்துக்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் விஜய் இங்க இருந்து அலறடிச்சு ஓடுறது அந்த சிசிடிவி கேமரால கேப்சர் ஆயிருக்கு. சொல்ல போனா அந்த சிசிடிவி கேமரால விஜய் இவர் மட்டும் தான் இருக்காரு. இவர் பார்த்து பயந்த அந்த ஒரு விஷயத்த அந்த சிசிடிவி கேமரால கேப்சர் ஆகல. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அந்த கடைக்காரரும் டேய் எதை பார்த்துற பயந்து வர்ற என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இவரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அவங்களும் கொஞ்சம் மிரண்டு தான் போறாங்க. இப்படிப்பட்ட அமானுஷமான மரம் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பழஞ்சாத்துக்குப்பம் வீரா கோவில் மைதானம் சொல்லப்படுற இடத்துல தான் இந்த ஒரு மரம் ஸ்டில் இப்பவும் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்கறதுல உங்கள யாராச்சும் அந்த மரத்துல சம்திங் ஏதாச்சும் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா, அண்ட் உண்மையிலேயே அந்த மரத்துல காட்டேரியை தான் வழிபடுறாங்களா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல எனக்கு இருக்கிற ஒரு சின்ன டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வேற வழியா போயிடலாம் அப்படின்னு அந்த வீரா கோவில் மைதானம் அந்த வழியா போயிட்டே இருக்கும்போது
இருக்கும்போது எதிர்ச்சியாக அந்த மரத்தையும் பார்க்குறாரு. அந்த மரத்துக்கு கீழே அந்த உருவத்தையும் பார்க்குறாரு. ஸ்டார்டிங்கில் இவரோட தாட் என்னன்னா, அந்த மரத்துக்கு கீழே ஏதோ ஆளுங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவரு நினச்சிருக்காரு. சரி, இந்த இடத்துல யார் இந்த டைமில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு இவரும் தெரியாத நம்ம கிட்ட போயிட்டு, ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கிட்ட போய் அவங்கள எழுப்பி, அதாவது உசுப்பி ஏதாச்சும் கேட்டிருந்தாங்கன்னா அவரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்ன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அந்த உண்மை சம்பவம் 4 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்லையும் நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு யார் ஷேர் பண்ணாங்கன்னா, இவரோட நேம் பிரேம்குமார். இவருக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியாக 4 வருஷத்துக்கு முன்னாடி டிவி சேனல், அதுவும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிவி சேனலில் ஒரு ஹாரரான சீரியல் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு சீரியலில் தான் பிரேம்குமார் இவரும் பார்த்துருக்காரு. அந்த ஒரு சீரியல் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் எந்த டிவி சேனல் அப்படின்னு இவரும் மென்ஷன் பண்ணலை. எனக்கும் டிவி சேனல் எதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட அந்த ஹாரரான ஷோவை இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு எபிசோடில் ஒரு ஹாரர் கேமும் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கேமில் கையில் மெழுகுத்தி வச்சுட்டு அந்த கண்ணாடியை பார்த்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு கேமை அந்த சீரியலில் வேற நேம் வச்சு சொல்லியிருக்காங்க. பட் இவரும் செக் பண்ணி பார்த்துருக்காரு இது என்ன கேம். அதுக்கப்புறம் தான் பிரேம்குமார் இவருக்கும் தெரிஞ்சிருக்கு இது பிளடி மேரி கேம் அப்படின்னு. ஆரம்பத்தில் பிரேம்குமார் இந்த ஒரு கேமை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆயிடுறாரு. கண்டிப்பாக இந்த ஒரு கேமை நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவரோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கு. ஃபர்தராக இதை பற்றி இன்டர்நெட்லேயும் செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் இது ஒரு சாதாரண கேம் தான், அண்ட் இது ஒரு ஃபேக்கான கேம் தான். இதை நீங்கள் வந்து ஒரு ஃபன் ஓரியன்ட்டாக ஒரு பொழுதுபோக்குக்கு வேணா நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதில் சீரியஸாக எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பிரேம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு ஃபேக்கான கேமா, சரி நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவரும் அந்த ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பிரேம் இவருக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சு அந்த மே மந்த் லீவும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லீவ் டைமில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மச்சான் இது போல் ஒரு கேம் இருந்துட்டு இருக்கு, ரொம்பவே ஹாரராக இருக்குது, நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிடா ட்ரை பண்ணலாம், பட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரேம் இவரை கோத்து விட்டுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க பிரேம் இவர் வீட்டில் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல பிரேம் இவருக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வேலைக்கு போனாங்கன்னா ஈவினிங் தான் வீட்டுக்கும் வருவாங்க. இந்த ஒரு கேப்பில் பிரேம் இவர் மட்டும் தான் வீட்டில் தனியாக இருந்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த தனியாக இருக்கிற கேப்பை இந்த ஒரு கேமுக்காக சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மதிய டைமில், நைட் டைம்லலாம் இல்லை, மதிய டைமில், அது ஒரு உச்சி வெயில் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மதிய டைமில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரேம் வீட்லேயும் இருக்காங்க. எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு பிளடி மேரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒருத்தர் விடாம எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ஒரு கேமை ட்ரை பண்றாங்க. பட் யாரு ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஹாரரான ரிசல்ட் கூட எதுவுமே இல்லை. இவங்களுக்கு ஏமாற்றம் தான் அந்த இடத்துலையும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் மச்சான் இதெல்லாம் ஃபேக்கான கேமு, பட் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு இவங்க அந்த ஒரு ஃபன்னை என்ஜாய் பண்ணுறாங்க. எப்படியா அந்த ஒரு கேமை ஃபுல்லாக முடிக்கிறாங்க. எண்டு வரைக்கும் எதுவுமே நடக்கல. இதுக்கப்புறம் அவங்க வேலையும் பார்க்குறாங்க. இப்படியே நைட்டும் போகுது. இந்த ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா பிரேம் இவங்க அம்மா வேலைக்கு போனவங்களும் வந்துட்டாங்க. அண்ட் பிரேம் இவருக்கு ஒரு தம்பி வந்துட்டு இருக்காங்க. பிரேம் அவங்க அம்மா அண்ட் அவங்க தம்பி இவங்க 2 பேருமே கட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பிரேம் இவரு கீழே படுத்துட்டு இருக்காரு. அண்ட் இவங்க இருக்கிறது ஒரு ரெண்ட் ஹவுஸ் தான். இப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அரௌண்ட் ஒரு 1:30 மணி அப்போ பிரேம் இவருக்கு ஒரு ஃபீலும் இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, இவரோட தூக்கம் லைட்டாக கலைஞ்சு நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி இருக்கு, நம்ம பக்கத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவருக்கு ஒரு ஃபீலும் இருந்திருக்கு. ஸோ இதனால இவரும் கண்ணை திறந்து கொஞ்சம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இவங்க பெட்ரூம்ல இருந்து கிச்சன் ரொம்பவே ஈஸியாக தெரியும். அந்த கிச்சன் கிட்ட இருந்து யாரோ நிற்கிறது இவருக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. அப்படி நிற்கிற அந்த உருவம் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டின் முறைப்படி மேரேஜ் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு பெரிய கவுன் மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு விடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி அந்த கிச்சனில் ஏதோ ஒரு லேடி, ஒரு பெண் நிற்கிறத பிரேம் இவரும் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் உண்மையிலே அங்கே நிற்கிறது யார், உண்மையிலே ஆளா இல்லை நமக்கு ஏதாச்சும் இல்யூஷனா அப்படின்னு இவரும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. அப்பவும் அந்த இடத்துல அந்த உருவம் நிற்கிறத இவரும் பார்க்குறாரு. இருந்தாலும் பிரேம் இவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயம்லாம் யோசிக்கிறாரு. நம்ம கிச்சனோட என்ட்ரன்ஸில் அந்த கிச்சனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீனும் போட்டிருந்தோம். ஒருவேளை அந்த ஸ்க்ரீனை பார்த்து தான் நம்மளும் தப்பாக நினச்சிருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லையே, நம்ம போட்டுருக்கிற அந்த ஒரு ஸ்க்ரீனோட கலர் பிங்க் கலராக இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த ஸ்க்ரீன் ஒதுக்கி ஓரமாக வச்சிருக்கிறது ரொம்பவே கிளியராக தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற வெள்ளை கலர் அந்த ட்ரெஸ் போட்ட உருவம் தான் ரொம்பவே கிளியராக தெரியுது. ஆனால் அந்த உருவத்தோட ஃபேஸை கவர் பண்ண மாதிரி நிறைய முடிவு இருந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பாக ஸ்க்ரீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு இவருக்கும் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் அந்த கிச்சனுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமும் இருக்குது. அந்த பூஜை ரூமை தாண்டி தான் இவங்க ரூமும் இருந்துட்டு இருக்கு. இங்கேருந்து பிரேம் இவரும் கண்ணை மூடிட்டு, இல்லை அங்கே எதுவுமே இல்லை, இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு இவரும் கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ரே பண்ணி அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. உடனே இந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மாட்டையும் சொல்கிறாங்க. அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சில நாளில், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ள அந்த வீட்டை டோட்டலாக காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கும் போயிடுறாங்க. சரி, வேற வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை
இல்லை தான். ஆனால் வேற ஃபேமிலி இதுக்கு முன்னாடி பிரேம் இவங்க ஸ்டே பண்ணியிருந்தா அந்த வீட்டுக்கும் வராங்க. அப்படி வர ஒரு ஃபேமிலியும் வந்து இந்த வீட்டில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வர எந்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. வந்து ஒரு சில மாதம் இருந்துட்டு உடனே வீட்டை காலி பண்ணிட்டும் போயிடுறாங்க. ஆனால் பிரேம் அந்த பழைய வீட்டை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் அந்த வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு சில பூஜைலாம் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டில் சம்திங் இது போல் நடந்திருக்கு அப்படின்னு. அண்ட் இவங்க விளையாடின அந்த ஒரு கேமை எடுத்துகிட்டு போயிட்டு உடச்சிட்டாங்க. உடச்சது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடியை உடச்ச நாள்லேருந்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிச்சனில் இருந்து ஒரு மாதிரி கெட்ட நாற்று அடிக்கிறத இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்படியே விட்டோன்னா விஷயம் சீரியஸ் ஆயிரும், இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் மேக்ஸிமம் அந்த 3 வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ள அந்த வீட்டை காலி பண்ணிட்டும் போயிடுறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் ஆளுங்க யாருமே வராமல் அந்த வீடு தனியாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ரீசன் பிரேம் இவர் தானா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரேம் இவங்க அந்த ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. அப்போது பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது. இந்த கேம் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் தான் மேபி அந்த இடத்துல இவங்க எதை இழுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீடு ஹாண்டடாகவும் மாறி இருக்கு. அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் ஆளுங்கன்னு யாருமே வராமலும் இருக்காங்க. அப்போ உண்மையிலே இதுக்கு காரணம் பிரேம் இவரா இல்லை ஆல்ரெடி இந்த வீட்டில் சம்திங் ஏதோ இருந்திருக்கு. பட் பிரேம் இவர் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு அமானுஷம் வெளியில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கா? ஸோ தப்பு யார் மேலே என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல எனக்கு இருக்கிற அந்த 2வது டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேம் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது, அதாவது இவர் யாரோ பார்க்குற மாதிரி இருந்திருக்கும், கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவங்க வீட்டு கிச்சனில் ஒரு உருவம் நிற்கிறத இவரும் பார்த்துருப்பாரு. பட் ஆரம்பத்தில் நம்ம கிச்சனில் தான் ஸ்க்ரீன் போட்டிருக்குமே, அதை பார்க்க உருவம் மாதிரி இருக்குது, பேசாமல் அதை போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவரும் டேரெக்டாக அந்த கிச்சன் கிட்ட போயிட்டு அந்த ஸ்க்ரீனை தள்ளுறேன்னு நினச்சி அந்த உருவத்தை தப்பா அப்படின்னு தள்ளி விட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்குன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.